ஊட்டி முதல் சென்னை வரை இரண்டாவது திருமணத்திற்கு வரன் தேடும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை குறிவைத்து திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்ட கல்யாண ராணி மடோனாதான் இவர். 15க்கும் மேற்பட்ட வசதி படைத்த வயதானவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் கல்யாண ராணி 3வது கணவரின் மகளால் சிக்கியது எப்படி? நீலகிரி மாவட்டம் மஞ்சனக்கொரை பகுதியை சேர்ந்தவர் மடோனா. இவர் 1993ஆம் ஆண்டு வனத்துறை அதிகாரி மகேந்திரனை திருமணம் செய்துள்ளார். மடோனா உதகையை சேர்ந்த போட்டோகிராஃபர் ஒருவருடன் ரகசிய காதல் வைத்திருந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான வனத்துறை அதிகாரி மகேந்திரன் 2013ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று மனைவியை இழந்து தனியாக வாழ்ந்து வந்த கனகராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் மடோனா. பின்னர் கனகராஜிடம் 9 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 22 சவரன் நகைகளை சுருட்டி கொண்டு அவரை விவாகரத்து செய்துள்ளார். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஆதனூர் பகுதியை சேர்ந்த வட்டார சுகாதார ஆய்வாளரான வனதையன் மனைவி உயிரிழந்த நிலையில் தன்னுடைய மகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இவர் கேரளாவில் உள்ள மேட்ரிமோனியல் இணையதளம் மூலம் 2வது திருமணத்திற்கு வரன் தேடி விளம்பரம் செய்துள்ளார். இந்நிலையில் மேட்ரிமோனியில் இருந்த வனதையனின் செல்போன் எண்ணை எடுத்து அவரை தொடர்பு கொண்ட மடோனா தனக்கு 2வது திருமணமானதை மறைத்து தனது கணவர் 2013ஆம் ஆண்டு இறந்துவிட்டதாகவும் தனக்கும் ஒரு பெண் குழந்தை உள்ளதாகவும் கூறியுள்ளார். தாங்கள் இருவரும் தனியாக வாழ்ந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய வனதையன் மடோனாவை தேவாலயத்திற்கு வரவைத்து மத போதகரிடம் பேசி அதன் பிறகு மடோனாவை திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு மடோனா வனதையனுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்ள அவசரமாக வனதையனின் மகளான சிசிலியாவுக்கு திருமணமாக ஏற்பாடு செய்து திருமணம் செய்து வைத்து சிசிலியா மற்றும் சிசிலியாவின் கணவர் இருவரையும் சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். அதன் பிறகு வனதையனின் சொத்துக்களை அபகரிக்க பல்வேறு திட்டங்களை போட்டுள்ளார் மடோனா. ஆனால் எந்த திட்டமும் பலிக்கவில்லை. இந்த சூழலில் திருமணமான 3 மாதத்தில் மடோனா வனதையனிடம் சண்டை போட்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து கனகராஜ் என்பவருடன் 4வதாக ஜோடி சேர்ந்துள்ளார். இச்சூழலில் வனதையன் புற்றுநோயால் அவதிப்பட்டு மரணப்படுக்கையில் உள்ளார் என தெரிந்த மடோனா மீண்டும் வனதையனிடம் சென்று ஒட்டி கொண்டுள்ளார். வனதையனிடமிருந்த பணம், நகைகள் மற்றும் சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் சிறுக கைப்பற்றி கொண்டுள்ளார். வனதையன் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இறந்து போனார். அடுத்த 3ஆம் நாள் அங்கிருந்து சென்றுவிட்டார் மடோனா. வனதையன் தனது மகளுக்கு கொடுத்திருந்த வீட்டையும் அபகரிக்கும் நோக்கத்தில் அடியாட்களை அழைத்து சென்று அத்துமீறி கேண்டீன் பூட்டை உடைத்து உள்ளே நுழைய முயன்றுள்ளார். இதுகுறித்து வனதையனின் மகள் சிசிலியா தாம்பரம் காவல் ஆணையர் மற்றும் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மடோனாவை தேடிய மணிமங்கலம் போலீசார் அவரை ஆவடியில் கைது செய்தனர். பின்னர் மணிமங்கலம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். அவர் மீது ஏற்கனவே அரசு கருவூலத்தை ஏமாற்றி பணம் பெற்றதாக உதகையில் வழக்கு ஒன்றும் உள்ளது தெரியவந்துள்ளது. 15க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களிடம் திருமண ஆசை காட்டி பணம், நகையை மடோனா பறித்ததாக தெரிகிறது. ஆனால் அவர்களில் சிலர் வயது மூப்பின் காரணமாக இறந்துவிட்டாலும் பலர் கௌரவத்திற்காக புகார் அளிக்காமல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதனால் மடோனாவை காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்க உள்ளனர். அந்த விசாரணையிலேயே இன்னும் எத்தனை அரசு அதிகாரிகளை திருமணம் செய்து ஏமாற்றியுள்ளார் என்ற விவரம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.